நம்ம அந்த ஆடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் யூனிட் 6 பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த தலைப்பு இந்த யூனிட்லேருந்து நமக்கு 40 கொஷின் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்துட்டு எல்லோரும் கையில் வச்சுக்கணும். ஏன்னா சிலபஸ் வந்து மெமரியில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நாம் வந்துட்டு 40 கொஷின்லாம் அட்லீஸ்ட் ஒரு 30லிருந்து 32 கொஷினாவது நம்ம இதில் அட்டன் பண்ண முடியும். இது வந்துட்டு மேக்ஸிமம் இது வந்துட்டு ஃபுல்லாகவுமே ஆடியோ தான். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறவங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கனா தான் சரி, இல்லை வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபு, சில பேர் வந்துட்டு வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களாம் லைட்டாக ஹெட்ஃபோன் போட்டு நம்ம வாக்கிங் போகும்போதோ இல்லை வெளில போகும்போதோ அப்படின்ற டயத்தில் நம்ம போட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கு அது ரீகால் ஆகும். ஸோ அதனோட பேஸில் தான் இந்த ஆடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, திருக்குறளில் பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள். இதுவரையும் உள்ளது தமிழ் சொசைட்டி பற்றி படிக்கிறது. திருக்குறள் என்ன, திருக்குறளில் உள்ள 25 அதிகாரமா, 20 அதிகாரமா, எத்தனை திருக்குறள், அதில் திருக்குறளை பற்றி நாம் வந்துட்டு யார் உரை எழுதியிருப்பாங்க, இதுவரையும் நம்ம வந்து ஃபுல்லாக தமிழ் சமுதாய வரலாறை பற்றி தான் படிப்போம். அதுக்கடுத்து வர பாட்டு தான் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இதுவரையும் ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 19வது மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள். ஸோ யூனிட் 6 சிலபஸ் டீகோடிங் இவ்வளோ தான். ஸோ அடுத்து நாம் அந்த ஆடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்த ஆடியோவில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வேலுநாச்சியார். ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச அளவு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஒரு ஆடியோ இருக்கும். இப்போ விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னா அதில் வேலுநாச்சியார் யார், தமிழகத்தின் அன்னி பெசன்ட் யார், அஞ்சலை அம்மாள் யார், மூலூர் ராமாமிர்தம் யார், ருக்மணி யார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்துட்டு நம்ம நாலேஜை ஷேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆடியோ கேட்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஒரு பேப்பர் பென் எடுத்து ஆடியோ கேட்க நீங்களே நோட்ஸ் மேக் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்ப்பீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க, இது தேவைப்படும்னு வச்சுருப்பீங்க. நம்மக்கிட்ட உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டு, டிஎன்பிஎஸ்சியோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தாலே நம்மளே ஒரு புக்கு போடலாம். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஆடியோ கேளுங்க. நீங்களே ஒரு A4 ஷீட்டோ இல்லை ஒரு பேப்பரோ எடுத்து சிலபஸ் டீகோடிங் பண்ணியாச்சு யூனிட் 6. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அதில் ஃபஸ்ட்டு யார் வருவா? வேலுநாச்சியார் வருவாங்க. வேலுநாச்சியார் எப்போ பிறந்தாங்க, எப்போ இறந்தாங்க, வேலுநாச்சியாரோட அப்பா பேர் என்ன, வேலுநாச்சியாரோட சொந்த ஊர் எது, அவங்க எங்கே கல்யாணம் பண்ணி வந்தாங்க, எந்த வருஷம் வந்தாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் சிவகங்கையை மீட்டது ஆங்கிலேயர்கள், எந்த வருஷம் மீட்டாங்க, வேலுநாச்சியார் சிவகங்கையை வந்துட்டு என்ன சொல்கிறது, சிவகங்கையை வந்துட்டு அங்கே பறி கொடுத்துருவாங்க, அங்கே தோற்றுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே தலைமறைவாக இருந்தாங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம், யார் கூட இருந்தாங்க, திண்டுக்கல் கோபால நாயக்கர் அடைக்கலம் கொடுத்துருப்பார், 8 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, 1780 திரும்ப வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஏன் காளையார் கோயிலை பிடிக்கணும், காளையார் கோயிலை ஏன் பிடிக்கணும் அப்படின்னா அங்கே தான் வந்து முத்துவடுகநாதர் இறந்துருப்பார். ஸோ அதனால் தன் கணவர் வந்து இறந்த இடத்த தான் முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காளையார் கோயிலை வந்துட்டு கேப்சர் பண்ணியிருப்பாங்க. யாரோட உதவியோடு கேப்சர் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணது யார், ஹைதர் அலி எத்தனாயிரம் குதிரைப்படை அனுப்பினார், அதுக்கு ஹெல்ப் பண்ணது யார், ஹைதர் அலி எப்படி ஹெல்ப் பண்ணார், என்ன காரணம், தாண்டவராயன் சொல்லுவார் ஹைதர் அலி ஹெல்ப் பண்ணுவாருன்னு தெரியுமா, ஏன்னா நீங்கள் உருதுல பேசுனீங்க அவர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து கேட்கும்போது ஒரு கதை மாதிரி நம்ம கேட்கும்போது, ஏன்னா இதெல்லாம் உண்மை சம்பவம்,
நம்ம வந்து கதை மாதிரி கேட்கும்போது நமக்கு மைண்டில் பதிஞ்சிரும். ஸோ இந்த ஆடியோ வந்து கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்கி கேட்கும்போது ஒர்க் பண்ணிட்டோ இப்போ நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு நான் கேட்கும்போது எனக்கும் யூஸ்ஃபுல் தான், உங்களுக்கும் யூஸ்ஃபுல் தான். ஸோ எல்லோரும் சேர்ந்து பாஸ் ஆவோம், சேர்ந்து வேலைக்கு போவோம். ஓகேங்களா?